டைரக்டர் அஜித் அவர்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ வந்து பெண்கள் தற்காப்பு பாதுகாப்புனை பற்றின ஒரு ஸ்டோரி தான் பண்ணுறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா 7 hours 420 minutes சொல்லி. பேனர் நேம் வந்து ஃப்ளாஷ்பேக் மீடியா. எல்லோரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்கிறேன். மியூசிக் யார் பண்றாங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரகுநாத்ன்னு சொல்லிட்டு நண்பர் தான் பண்ணுறாரு. டிஓபி வந்து தாமுன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. சம்திங் அவரே தான் வந்து எடிட்டிங்கும் பண்ணுறாரு. டான்ஸ் மாஸ்டர் வந்து அர்ச்சனா மேடம் பண்ணுறாங்க. அடுத்த டெக்னீஷியன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ரொடியூசர் அண்டு டைரக்ஷன் ரெண்டுமே நான் தான் பண்ணுறேன். என்னோட அண்ணா தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபினான்சியராக வந்து வினோத் சார் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. வணக்கம். ஃப்ளாஷ்பேக் மீடியாவோட முதல் படம் இன்றைக்கு பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் 2 பேர், அஜித் குமார், வினோத், 2 பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஏகே அஜி. அவர் வந்து இளைஞர், பெங்களூரில் திரைப்பட கல்லூரியில் படித்தவர். ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனில் பிக்சரைஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா இந்த கதைக்களத்தை யாரும் டச் பண்ணலை. அவர் என்கிட்ட சொன்னார். நான் பப்ளிக்காக அதை சொல்ல முடியாது. ஒரு ரேசிங் கேலை பற்றியான ஒரு கதை. அந்த பொண்ணு எப்படி பைக் ரேசிங் பண்ணிகிட்டே இருக்கும், இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை. அதில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸை வச்சு திடுக்கிடும் திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இந்த கதைக்களத்தை அமைச்சிருக்காரு. அது கேட்ட உடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்து, இப்போல்லாம் இந்த பசங்க இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்களே, நம்ம தான் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு கதையை ஆரம்பித்து சொல்லிகிட்ருக்குறோம். இப்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர் சொல்லும்போது. அப்புறம் அதில் தீபிகா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நல்ல பொண்ணு 2-3 படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் தான். ஒரு கதைக்களத்தை சொல்லப்போ அவருக்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரத்தில் தான் அவங்க சிறப்பாக நடிக்கணும்னு வாழ்த்தார். இந்த படத்தோட இசையமைப்பாளர் இங்கே ரகுநாத் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் மற்றும் எடிட்டர் மற்றும் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இது இப்பெல்லாம் வந்து நிறைய படங்களுக்கு பெருசாக பூஜையெல்லாம் போடுறதில்ல, நேரடியாக ஷூட்டிங்க்கு போயிடுறாங்க. இது ஒரு புது டீம். இந்த டீமை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அழகாக இந்த படம் பெருசாக வர்றதுக்கு நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம். மீண்டும் இந்த படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் வெளியீட்டுக்கு நம்மெல்லாம் சந்திக்கலாம். என்ன தம்பி? அதுக்கப்புறம் வெற்றி விழாவில் சந்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அப்கமிங் யங்ஸ்டர்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணுறது தான் தமிழ் திரைப்பட உலக வரலாற்றில் முக்கியமான விஷயம். அதுதான். நானும் ஒரு நாள் புது டைரக்டராக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு டைம் டைரக்டராக மேடையில் ஏறி ஒரு பூஜையில் வந்து பயந்து உட்காந்துருந்தேன். ஒரு மாதிரி இவர் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் உட்காந்துருக்கிறாரு. அதனால் இப்படியே தைரியமாக இந்த படத்தை சிறப்பாக இயக்கி தயாரித்து வெளியிட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ளாஷ்பேக் மீடியா தயாரிக்கும் 7 hours 420 minutes அது படத்தின் இயக்குனர் ஏகே அஜி. புது இயக்குனர். ஒரு ஒரு கதைக்களத்தோட களம் இறங்கியிருக்கிறாரு. இது ஒரு லேடிஸ் ஓரியன்ட் ஸ்டோரி. இது நம்ம கே பாக்கியராஜ் இயக்குன அந்த 7 நாட்கள், அது வந்து 7 நாட்களில் நடக்கிற கதை. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் மணிவன் சார் இயக்கிய 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் நடக்கிற கதை. அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இது 7 hours 7 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு கதை. இது அந்த வரிசையில்
இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த கதையின் கரு அப்படின்னா இப்போ சமீபத்தில் நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். பெண்கள் பலாத்காரம், பெண்கள் கற்பழிப்பு, இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஓடுற ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணிக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலில் ஒரு மாணவியை அங்கே ஒரு கூட்டு பலாத்காரம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சுங்கிறது பேர் தான், மற்றதில் என்னென்னவோ. ஆனால் இது மட்டும் குறையலை. இந்த பெண்களோட பாலியல் பலாத்காரம் மட்டும் கூட்டிகிட்டே இருக்குது தவிர அது குறைய காணும். அது என்ன காரணம்னு தெரியல. சட்டம் காரணமா, தண்டனை பத்தாதா? ரெகுலர் பேப்பரை பார்த்தா இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. கொள்ளையை விட அதோட குறைஞ்சிருக்கு. ஆனால் இது குறையலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு படம், ஒரு பெண் பாலியலுக்கு எதிராக ஒரு படத்தை தான் ஒரு சமூக அக்கறையோட இந்த கதையை எடுத்து இயக்க போறாரு ஏகே அஜி அவர்கள். என்பது இந்த காலகட்டத்துக்கு ஒரு தேவையான படம். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். இந்த படம் வெற்றி அடைஞ்சு இயக்குனர் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் வரிசையில் வரணும். கதாநாயகி தீபிகா அவங்களும் ஒரு வெற்றிப்பட கதாநாயகியா படம் வரணும். இந்த படம் ப்ரொடியூசர் வினோத்குமார், அஜித்குமார் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவங்க தொடர்ந்து இந்த படங்களை தயாரிக்க வேண்டும். சிறு சிறு தயாரிப்பாளர்களுடைய படங்கள் தான் சிறு சிறு டெக்னீஷியன்களுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குது. சின்ன சின்ன தயாரிப்பு வரும்போது தான் சின்ன சின்ன டெக்னீஷியன், அதாவது சின்ன கேமராமேன், சின்ன மேக்கப் மேன், சின்ன காஸ்டியூமரு, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்புங்கிற சில நேரத்தில் வாழ்க்கையாகவே கிடைக்குது. அதில் இந்த சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைய வேண்டும். மேலும் இருக்க சூழ்நிலை சினிமா தெரியும். ஒரு சிறிய படங்கள் சிறது நல்லா இருந்தால், கண்டென்ட் நல்லா இருந்தால் மவுத் டாக்லேயே வெளியே போய் நல்லா ஓடிடுது. நம்ம இன்னைக்கு மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே வெற்றி படம் ஆக்கிக்கிறாங்க. அதுக்கு மீடியாக்கள் தான் இன்னைக்கு ஒரு சிறிய படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இது நல்ல படம், தரமான படம் அப்படின்னு இன்னைக்கு தெரிவிக்கிறது மீடியாக்கள் தான். இன்றைய சிறிய படங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம் மீடியாக்கள். நீங்கள் இந்த மாதிரி சிறிய படங்களை ஊக்குவிக்கணும். உங்களால் இன்னைக்கு சமீபத்தில் 2 வருஷத்தில் நல்லா ஓடின எல்லா சின்ன படமுமே அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா பெரிய ஹீரோ ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்க பெரிய ஹீரோவுக்குலாம் அவங்க ரசிகரில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கொடுத்துருவாங்க. ஆனால் சிறிய படங்களுக்கு ஓப்பனிங் வர காரணமே மீடியாக்கள் தான். அதே நேரத்தில் சிறிய படமாக இருந்தாலும் அது நம்ம தரமாக மக்கள் பார்க்கும்படியாக பண்ணணும். அதே நேரத்தில் சமூக அக்கறையும் முக்கியம். படங்களில் எந்த வகையிலும் கலாச்சாரம் பெற்றாமல், நாகரிகத்தை கெடுத்துடாமல், நம்ம நாகரிகத்தை வளர்க்குற மாதிரியும் கலாச்சாரத்தை வளர்க்குற மாதிரியும் இருக்க கலாச்சாரத்தை கெடுத்துற மாதிரி எடுத்துக்கூடாது. அதை மக்கள் இன்னைக்கெலாம் ரொம்ப அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. இந்த படம் பெண்களுக்கு ஒரு ஆதரவான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த டீமுக்கே வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா பேரசார் நிறைய அவங்களை பற்றி சொல்லிட்டாரு. நீ சிறு படம் தான் திரையுலகத்தை இப்போ காப்பாற்றிட்டு இருக்கு, மீடியாவையும் காப்பாற்றிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், நீ அதிக லெவலில் நீங்கள் படம் பூஜை போகிறதே சின்ன படங்கள் தான். தம்பி அஜித் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக ஜெயிப்பார். காரணம் என்ன, ஒரு பூஜையே பிரசாத் லேப்பில் அது இதில் போட்டுக்கார், திரையிலே போட்டு வச்சு பூஜை போட்டுக்காரனால இந்த படம் வெற்றி அடையும் கண்டிப்பாக. காரணம் என்ன உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ பூஜையே போகிற விஜயகுமார் சார் சொல்லும்போது பேசும்போது பூஜை யாருமே போகிறதே கிடையாது. இப்போ யாரும் பெரிய லெவலில் உள்ளவனே அப்படியே ஆஃபீஸில் போட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் பார்க்க வச்சு இன்றைக்கி ஒரு 7 hours 420 அப்படின்னு போட்டு இன்றைக்கி உங்கள் மத்தியில் பூஜை போட்டுக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்னன்னு கேட்டால் தைரியம் தான், தன்னம்பிக்கை தான். எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிச்சலாங்கிறது தான். என்னைக்கு நம்ம முடிவு எடுக்கிறோமோ ஜெயிச்சிருவோம் நம்ம. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இது மெயினாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டனால முதல்ல நான் கிராப் பண்ணிட்டேன் இந்த சான்ஸை. நெக்ஸ்ட் இது சொல்கிறதுக்கு பெருசாக இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. முடிச்ச உடனே ஆடியோ லான்ச்சில் நான் சீக்கிரமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லா மீடியா பீப்புளுக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க. இதே அக்செப்டன்ஸோட மூவி முடிகிற வரைக்கும் எல்லாருமே இருக்கணுன்றது என்னோட விஷ். ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் மட்டும்தான் எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகும். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு connect with audience. So thank you so much. அனைவருக்கும் வணக்கம்.
டைரக்டர் அஜய் அவருடைய ஒரு லைனு ஒரு ஒரு வித்தியாசமான இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான லைன். நிறைய பேர் இப்போ பைக்ஸ் எடுத்து ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்காங்க. பார்த்துருப்போம், நிறையா ஹிமாலயஸ் வரைக்கும்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு ஒரு நிறையா அது வந்து நிறையா பாய்ஸஸ் தான் போயிட்டுருக்காங்க. ஒரு ஒரு கேர்ள்ஸ் போனால் அவங்க என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அது மாதிரி டேரக்டராக நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இன்னைக்கு வந்து எங்களை இந்த இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்த எங்களுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. சின்ன படங்கிறதுனால நீங்கள் எதுவும் பெருசாக இருக்குமா அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு நல்ல லைனு, மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி லைனாக இருக்கும். நீங்கள் மீடியாக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோடைய சாங்ஸ் வந்து 3 சாங்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் பண்ணுறேன். 3 சாங்ஸுமே சூப்பராக வந்துட்டுருக்கு. கம்போசிங் முடிச்சிட்டோம், ரெக்கார்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மிக விரைவில் அதுக்கான சாங்ஸோடைய செட்டப்ஸோடு உங்களை நாங்கள் ரொம்ப மீட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். வாய்ப்புகள் அனைவருக்கும் நன்றி. யங் டேலண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் வந்து வேறு யாரும் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா